ஃபிக்ஸ் உங்கள் இன்கம் எவ்வளோன்னு எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லாட்டினா கூட. ஆனால் அப்பேற்பட்ட நீங்கள் வந்து இந்த நயன்தாராவுடைய வெட்டிங் ப்ரோக்ராமை வந்து நீங்கள் வந்து எல்லா கிளியரன்ஸும் வாங்கிட்டு தான் நீங்கள் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நயன்தாரா என்ன பண்ணியிருக்காங்க, தனுஷ் மேலே வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் ஃபுட்டேஜுக்கு வந்து 10 கோடி ரூபா கேட்குறதா தனுஷ் வச்சுட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, ஒரு கண்டம் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கே நியாயமா? இதை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, செம்ம கேம் ஆடுறீங்க. ஏன்னா அதுக்கு வரவேற்பே இல்லை. நயன்தாரா கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. இனிமே இது போட்டால் வரவேற்பு இருக்குமா இருக்காதாங்கிறதுக்காண்டி நீங்கள் ஸ்டெண்ட் பண்ணி பப்ளிசிட்டிக்காண்டி இது பண்ணுறீங்களோன்னு எனக்கு தோணுது, தனுஷோட கூட்டு சேர்ந்து. ஏன்னா 3 செகண்டுக்கு வந்து தனுஷ் 10 கோடி கேட்குற ஆள் மாதிரி தெரியல. ஆனாலும் ஒரு உண்மை என்னன்னா, தனுஷோட ப்ரொடக்ஷன்ல, அதாவது என்ன சொல்ற, அட்டர் ஃபிளாப்பா கொடுத்த விக்னேஷ் சிவனுக்கு ஒரு உயிர் கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா தனுஷ். ஏன்னா அந்த கதையை அவர் செலக்ட் பண்ணிட்டு அந்த படத்தை பண்ணாரு. நீங்க என்ன பண்ணீங்க, அந்த படத்துக்கு எக்ஸ்ட்ரா 10 கோடி ரூபா நீங்க வந்து ப்ரொடக்ஷன்ல வந்து செலவை ஏற்றி விட்டீங்க. நீங்க 2 பேரும் கும்மால் அடிக்கிறது, திரும்ப திரும்ப ரீஷூட்டு ரீடேக்கு. நயன்தாராவாடியே அந்த பாட்டு எழுதுனீங்க. அந்த பாட்டு விக்னேஷ் சிவன் வந்து தங்கமே ஒன்னத்தான், அந்த பாட்டே வந்து பாத்தீங்கன்னா நயன்தாராவை நினைச்சிருக்காங்க. இதெல்லாம் யாருக்கு காசு? தனுஷோட காசு. நீங்க வந்து அவங்க ஃபுட்டேஜை வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நீங்க கேட்டு நீங்க ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம்ல நீங்க வந்து ட்ரைலர்ல இன்சர்ட் பண்ணிருக்கணும். அது இல்லாம உங்க இஷ்டத்துக்கு இன்சர்ட் பண்ணா அப்ப அவர் என்னதுக்கு? அவருக்கு ஏற்கனவே அந்த படத்தால 10 கோடி ரூபாய் கிட்ட லாஸ். லாபமே இருந்தாலும் சரி, அவர் பெரிய லாஸ். அந்த லாஸை அவரை காலம் காத்திருந்து பதில் சொல்லுவாங்கல்ல, இப்போ அவர் வச்சு செய்யறாரு. அதுல ஒன்றும் தப்பே இல்லை. நீங்க என்ன நெட்ஃபிளிக்ஸ் வந்து நீங்க உங்க இதை சும்மா கொடுத்துருப்பீங்களா? ஏற்கனவே நெட்ஃபிளிக்ஸ் வந்து உங்களுடைய வெட்டிங்கே 8 கோடி ரூபாய் செலவு பண்ணதா சொல்றாங்க. இப்போ வந்து அதுக்கு இது சும்மா வந்து கொடுக்க முடியுமா? தனுஷ் கொடுப்பாங்களா? அதான் வச்சு செய்யறாருன்னு நினைக்கிறேன். நயன்தாரா உங்களுக்கே பார்த்தோன்னா எல்லாமே ஃப்ளாப்பு, ஃபீல்ட் அவுட்டு, வெளியில போயிட்டீங்க. உங்களுக்கு கம்பேக் கொடுத்தது என்ன படம் தெரியுமா? யாரடி மூவி. கால் பண்ணது யார் தெரியுமா? அந்த மித்ரன்ட்ட சொல்லி வர சொன்னது உங்களை தனுஷ். அந்த படத்துல தான் நீங்க மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை தூக்கி விடணும்னு சொல்லிட்டு நானும் ரவுடி தான் கொடுத்து உங்களை வந்து ஒரு ஆளாக்கி கொடுத்தாருன்னா தனுஷ். அவசரப்பட்டுட்டு இந்த மாதிரிலாம் பேசலாமா? சரி, ஓகே தனுஷ், நீங்க வந்து செய்யறது தப்பு, நன்றி, மறந்துட்டீங்க. 3 செகண்ட் வீடியோக்கு 10 கோடி கேட்கறது நியாயமா? நான் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். அந்த மாதிரி நீங்க பேசி லெட்டர் போடாம நீங்க வந்து தமிழ் சினிமாக்குள்ள நெப்பாட்டிசம் கொண்டாந்து உள்ள திரிக்கிறீங்க. தமிழ் சினிமால நெப்பாட்டிசம் இருக்குன்னு நீங்க சொல்லாம சொல்றீங்க. உங்களுக்கு எதுக்கு? எங்க உலகத்துக்கே தெரியும் கஸ்தூரி ராஜா பையன் தான் தனுஷ், தனுஷோட அண்ணன் தான் செல்வராகவன். அது எதுக்கு நீங்க லெட்டர்ல மென்ஷன் பண்றீங்க? அப்போ உங்க உள் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு? இது வந்து நீங்க சொன்ன வார்த்தை மாதிரி தெரியல. இருந்தாலும் உங்க லெட்டர் வழியா வந்ததுன்னா நீங்க தான் அக்யூஸ்ட். நீங்க எப்படி தமிழ் சினிமாக்குள்ள நெப்பாட்டிசம் சொல்லலாம்? எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை நீங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி தனுஷ் கே ராஜா, சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன், இதெல்லாம் அந்த லெட்டர்ல எதுக்கு குறிப்பிட்டீங்க? திட்டமிடப்பட்ட செயல்னு நான் சொல்லுவேன். இது வந்து உங்க வேலையா விக்னேஷ் சிவன் வேலையான்னு தெரியாது. ஆனா இந்த வேலையை பார்த்துட்டு நீங்க தரமா செய்யணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு யாருமே சப்போர்ட் வர மாட்டாங்க. உலகத்துக்கே தெரியும் ஃபுட்டேஜோட ரைட்ஸ் வச்சுக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா அதோட ப்ரொடியூசர்னு தெரியும். நீங்க அவர் காசுல நீங்க எல்லாமே பண்ணிட்டு அவர்கிட்ட ஜஸ்ட் வந்து நீங்க அவர் காட்ட சீக்கானே நீங்க கேட்டுட்டு அதுக்கு பின்னாடி நீங்க ட்ரைலர்ல வந்து அந்த ஃபுட்டேஜை நீங்க சேர்த்துருந்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்க அதெல்லாம் செய்யாம விட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு பக்கம் பார்த்தா ஸ்டெண்ட் மாதிரி தெரிஞ்சாலும் நீங்க பண்ணது பெரிய தப்பு. என்னதான் நயன்தாரா வந்து எல்லா ஹீரோயினும் வந்து சப்போர்ட் பண்ணி வந்தாலுமே பண்றது தப்பு. அவங்களாம் ஒண்ணுமே தெரியலன்னு தான் அர்த்தம். நீங்க தனுஷ் வந்து வெல் செட்டில்டு, பெரிய பணக்காரன், பெரிய பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொன்னோன்னே அவங்ககிட்ட பம்மிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தனுஷ், இந்த மாதிரி பண்ணாதீங்க தனுஷ் சொல்லிட்டு இந்த ரைட்ஸ்க்காண்டி நான் 2 வருஷமா காத்துட்டு இருக்கோம் அப்படி இப்படிலாம் சீன் போடுறீங்க. இதே இது வந்து பாத்தீங்கன்னா எஸ் குமாரன் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இஷ்யூ பண்ணும்போது நீங்க போய் அவர் போய் மிரட்டுறீங்க. அப்ப பணம் இருந்தா நீங்க பயப்படுவீங்க, பணம் இல்லைன்னா நீங்க ஆளை வச்சு மிரட்டுவீங்களா? ஒரு மோசமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு எஸ் குமாரன். இத்தனை நாள் அவர் சொல்லல, பாவம். ஏன்னா அவர் கொஞ்சம் வறுமையில இருக்காரு. இதே இது வந்து தனுஷ் மேல வந்து நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு மிரட்டி வாங்க முடியுமா? அவர்கிட்ட ஃபுட்டேஜை கூடியாமனா கேட்க முடியுமா? நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? எல்ஐசின்னு ஒரு தலைப்பை வந்து குமார் வச்சிருந்தாரு. அவரை போய் மிரட்டி அவரை அனுமதி இல்லாமையே நீங்க எல்ஐசிங்கிற மூவி டைட்டில் வந்து நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. அதை கேட்டதுக்கு போட்டு மிரட்டிருக்கீங்க. ஓகேங்களா? அப்ப காசு இருந்தா உங்களால ஒன்றும் செய்ய முடியாது, காசு இல்லைன்னா நீங்க மிரட்டுங்களா? விக்னேஷ் நீங்க என்ன பெரிய யோக்கியனா? நீங்க வந்து இந்த விஷயத்த நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.